வணக்கம் நண்பர்களே. சித்த மருத்துவம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதைப் பற்றி ஆராய்ந்து பார்த்தீரா? சிந்தித்து பார்த்தீரா? சித்தர்கள் என்று கூறுகின்றோமே, அவர்கள் யார்? சிந்தனை மிக்கவர்கள் என்பதையும் சிந்தனை அதிகமாக கொண்டவர்கள் என்பதையும் the great scientist in the world என்று சொல்லக்கூடிய 100 விஞ்ஞானிகள் ஒன்று கூடினால் கூட அவருடைய ஒரு சித்தருடைய சக்திக்கு நிகராகாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சித்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்கின்றீர்களா? சித்தர்கள் கூறிய மருந்தை பற்றி சர்வசாதாரணமாக நீங்கள் நினைக்கின்றீர்களா? சித்த மருத்துவம் என்பது தி கிரேட் சயின்டிஸ்ட். சித்தர் என்பது பெயரே தி கிரேட் சயின்டிஸ்ட் என்றுதான் பொருள். இன்று சயின்டிஸ்ட் என்று சொல்லுகின்றோமே, அவர்களெல்லாம் சயின்டிஸ்டுகள், விஞ்ஞானிகள். இவர்கள் தி கிரேட் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானிகள். 100 விஞ்ஞானிகள் சேர்ந்தால் கூட ஒரு சித்தருக்கு ஈக்குவல், நிகராக முடியாது. அவர்கள் ஒவ்வொன்றையும் எவ்வளவு நுட்பமாக கண்டறிந்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் ஏன் இன்னும் அறியாமல் இருக்கின்றோம்? அன்பு சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். முதலாக இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன். பின்னர் மெதுவாக ஒன்றொன்றாக உங்களுக்கு நான் சொல்லி வருகின்றேன். உங்களிடம் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல தயாராகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பதில் தெரிந்து கொள்ள தயாராகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வருங்காலம் உங்கள் கையில் இருக்கப் போகின்றது. வருங்கால செல்வங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கப் போகின்றீர்கள். உங்களிடம் உள்ள கல்வியை ஏதோ நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் இந்த உண்மைகளை, நன்மைகளை, உங்களுக்கான தன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள நிச்சயமாக இந்த மருத்துவம்தான் மிக மிக முக்கியமானது. உலகில் நாம் உயிருடன் வாழ வேண்டுமானால் உடல் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். உடல் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் உண்ணும் உணவுகள் சுத்தமான, நல்ல, மனம் நிறைந்த, ஆரோக்கியமான உணவுகள் எதுவென்று தேடி தேடி பார்த்து நாம் சாப்பிட வேண்டும். அழகிய உணவுகள், கண்கவரும் வண்ணங்களில் உள்ள உணவுகளை நாம் ஆசைப்பட்டு சாப்பிட்டு நம் உடலை நாம் அழித்து கொள்ளக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கின்றேன், ஒரு சிறிய வதை கேட்கின்றேன். சித்த மருத்துவம் பெரியது, சித்த மருத்துவம் மிக நல்லது என்று சொல்லுகின்றீர்களே, அப்படி என்ன சித்த மருத்துவத்தின் மகிமை என்று கேட்கின்றீர்களா? இந்த ஒரு கேள்வி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் நீங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள். ஒட்டுமொத்த நோய்களின் எண்ணிக்கையும் அதற்கான ஒட்டுமொத்த மருந்துகளின் எண்ணிக்கையையும் அதை உபயோகித்து ஒட்டுமொத்த சிகிச்சை செய்ய மருந்துகளையும் சொன்ன ஒரே மருத்துவம் சித்த மருத்துவம்தான். இதை எப்படி சொல்வதென்றால், உலகில்
தோன்றிய உருவாகின்ற மொத்த நோய்கள் எத்தனை? இதை கண்டறிந்தவன் தமிழன். மொத்த நோய்கள் எத்தனை? இதை கண்டறிந்தவன் தமிழன். மொத்த நோய்கள் 4448 நோய்கள். இதை கண்டறிந்தவன் தமிழன். தமிழா தமிழா, உனக்கு எவ்வளவு பெருமை பார்த்தாயா? நம்முடைய முன்னோர்கள் சொல்லி சென்ற, எழுதி சென்ற, ஆதாரபூர்வமாக அடித்து கூறிய அற்புத பொக்கிஷங்கள் அல்லவா இவை? எத்தனை ஆயிரம் வைரங்கள் வைடூரியங்கள் உங்களிடம் இருந்தாலும் அதையெல்லாம் இழக்கலாம். ஆனால் இந்த ஒரு அற்புத பொக்கிஷத்தை இழக்கலாமா? 4448 நோய்கள் என்று சொன்னார்களே, அதிலே 448 நோய்கள் மற்ற உயிரினங்களுக்கு. அப்படியென்றால் மனிதர்களுக்கு 4000 நோய்கள். என்ன, மனிதர்களுக்கு 4000 நோய்களா? ஆம். இதை கண்டுபிடித்து கொடுத்தவன், எழுதி கொடுத்தவன், அனைத்தையும் ஆதாரபூர்வமாக சொன்னவன் தமிழன். பெருமை கொள்வோம் நாம், பெருமை அடைவோம் நாம். இந்த 4000 நோய்கள் எப்படி என்று கேட்கிறீர்களா? கண்ணிலே மட்டும் 96 வகையான நோய்கள். எத்தனை நோய்கள்? கண்ணிலே மட்டும் 96 வகையான நோய்கள். தெரிந்து கொண்டீரா? 96 கண்ணில். தெரிந்து கொண்டீரா? உங்களுக்கு புரிகின்றதா? காதில் எத்தனை? நாக்கில் எத்தனை? மூக்கில் எத்தனை? பல்லில் எத்தனை? தொண்டையில் எத்தனை? குரல் வளையில் எத்தனை? நுரையீரலிலே எத்தனை? இருதயத்திலே எத்தனை? சிறுகுடலிலே எத்தனை? பெருங்குடலிலே எத்தனை? ஈரல் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லீரலிலே எத்தனை? எலும்புகளிலே எத்தனை? இரத்தத்தில் எத்தனை? நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான நோய்களை, 4000 நோய்களை, வாதத்தினால் எத்தனை, பித்தத்தினால் எத்தனை, சிலத்துவம் என்று சொல்லக்கூடிய நீரினால் எத்தனை என்று சொல்ல ஒரே மருத்துவம் நம் சித்த மருத்துவம்தான் என்பதை நீங்கள் அறிந்தால், தெரிந்தால், புரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள், அதிசயப்படுவீர்கள். உலகெல்லாம் வியக்கும். அதனால்தான் நான் சொல்லுகின்றேன், இப்பொழுது இறைவன் நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இடையிலே நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், 21 எழுத்துக்களை மட்டுமே வைத்து தமிழை முழுமையாக தப்பின்றி தவறின்றி 21 வரி வடிவங்களை மட்டுமே வைத்து 246 எழுத்துக்களையும், வரி வடிவங்களையும், எழுத்துக்களையும் நாம் தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறின்றி அழகாக படிக்க முடியும். 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு இதை சொல்லிக் கொடுத்தால் 2ஆம் வகுப்பு செல்லும் முன்னே முழு தமிழையும் தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறின்றி படிக்க ஆரம்பித்துவிடும். இப்பொழுது 2ஆம் வகுப்பு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தால் 6 மாதத்திலே நிச்சயமாக கற்றுக்கொள்ளும். இப்பொழுது படிக்கின்ற 3ஆம் வகுப்பு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் 3 மாதங்களில் முழு தமிழையும் முழுமையாக பற்றி பிடித்து கொள்ளும், நன்கு கற்றுக்கொள்ளும். 4ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அரை மணி நேரத்திலேயே அதை கற்றுக்கொண்டு விடும் என்று ஆதாரம் என் கையில் இருக்கின்றது. ஒரு பெண் பிள்ளை, அதுவும் நான் அரை மணி நேரத்திலே கற்றுக்கொண்டு விட்டேன் என்று கூறியது. இது பொய்யை நான் சொல்கின்றேன், பொய் சொல்கின்றேன் என்று நினைக்கின்றீர்களா? உண்மையை உங்களிடம் கூறுகின்றேன். நம்புங்கள் என் அன்பு தமிழ் சகோதர சகோதரிகளே, என் தமிழ் சமூகமே, நீங்கள் திரும்பி பாருங்கள், திரும்பி பாருங்கள். நான் சொல்வது பொய்யல்ல. நமது தமிழினம் இன்னும் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வாங்கு வாழவென வாயார வாழ்த்துகின்ற மக்களுக்கெல்லோரையும் நான் கேட்கின்றேன். பல்லாண்டு நம் மக்கள் வாழ வேண்டும், பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் நம்முடைய தமிழ் சமுதாயம்.
இதை பற்றி பேச வேண்டுமென்றால் இன்னும் நிறைய பேசலாம். நான் இப்பொழுது விஷயத்திற்கு வருகின்றேன். உலகில் தோன்றிய மொத்த நோய்கள் 4448 4000 நோய்கள். மனிதருக்கு 448 நோய்கள் மற்ற உயிரினங்களுக்கு. பாருங்கள் தமிழனுடைய அறிவை, அவனுடைய சிந்தனையை. மனிதன் மட்டும் வாழ்வதற்கில்லை, மற்ற உயிரினங்களும் இந்த உலகத்தில் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக மற்ற உயிரினங்களிலுக்கும் மருந்துகளை கண்டுபிடித்து வைத்து சென்றுள்ளான். புரிகின்றதா? நன்கு புரிந்து கொண்டீர்களா அன்பு செல்வங்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் பாசமிகு நேசமிகு சகோதர சகோதரிகளே? அடுத்தபடியாக என்ன வேண்டும்? ஒட்டுமொத்த நோய்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான மருந்துகள் வேண்டும். 1008 வகையான மூலிகைகள், 120 வகையான உள்பொருள் சத்துக்கள், 120 வகையான உப்புரசங்கள், 64 வகையான பாசானங்கள், 26 வகையான உப்புக்கள், 9 வகையான மெட்டல் என்று சொல்லக்கூடிய உலோகங்கள். இவைகள் மட்டுமே போதும் அனைத்து நோய்களையும் போக்குவதற்கு. அகழும் கலப்பால் உண்டாகும் அளவில் மிகுந்த மருந்துகளே. நான் கூறிய அந்த மருந்துகளை இதை விவரமாக இன்னும் கூற வேண்டுமென்றால் அது ஒரு பாடலை இருக்கின்றது. நோய்கள் நீங்கும் வகையதற்கு நுவழும் மூலிகையானது. அந்த பாடலையும் உங்களுக்கு பாடி நான் காண்பிக்கின்றேன். அடுத்தது போல் என்ன வேண்டும்? மொத்த நோய்களை கூறிவிட்டேன், அதற்கான மருந்துகளையும் கூறிவிட்டேன். அடுத்தபடியாக உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? அந்த நோய்களை நீக்கும் விதம், த டோட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், பரிகாரம் என்று சொல்லக்கூடிய டோட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், த வே ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் டு த பாடி, டு த டிசீசஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க? 24 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ஷுட் பி நீட் டு சால்வ் த ப்ராப்ளம் ஃப்ரம் அவர் பாடி. இவைதான் நமக்கு தேவை, அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள். அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா எப்படின்னு, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், இப்போ வரேங்க கேளுங்க. நேரம் ஆகிட்டு போயிட்டுருக்கு, மக்களுக்கு போர் அடிக்கும் உங்களுக்கெல்லாம். இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. விவரமாக கேட்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், கேட்காதவங்களுக்கு நான் சொல்ல வரல. யாரெல்லாம் இதை கேட்பீங்களோ அவங்களுக்காக சொல்ல வரேன். எல்லோரும் கேட்கணும்னு கிடையாது. யாரெல்லாம் இதனால் பயனடைய வேண்டும், உயிரை காக்க வேண்டும், உயிருடைய உடல் உறுப்புகளை காண வேண்டும், நம்முடைய சுற்றத்தார்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு நான் இதை கூறுகின்றேன். ஒருவர் இதை பற்றி தெரிந்து கொண்டாலே எனக்கு சந்தோஷம். இந்த மருந்துகளை பற்றி விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாரேனும் ஒருவர் கேட்க மாட்டாரா? தெரிந்து கொள்ள மாட்டாரா? இதை புரிந்து கொள்ள மாட்டாரா? மக்களுக்கு இதை எடுத்துச் சொல்ல மாட்டாரா என்று நான் ஏங்குகின்றேன். அந்த ஒரு இயக்கம் யாரேனும் ஒருவரால் எனக்கு நிறைவேறினால் மட்டும் கூட எனக்கு போதுமானது தான். நான் மிகுந்த சந்தோஷமடைவேன். அந்த 24 கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ், அது எப்படி சொல்கிறாங்க தெரியுங்களா? 24 வகையான பரிகாரங்கள், நோயை நீக்கும் விதங்கள். அதையும் அவங்க அழகாக எழுதிட்டு போயிட்டாங்க, செய்யுள்ளே எழுதிட்டு போயிட்டாங்க. அதாங்க இன்றைக்கி வரையும் நம்மளுடைய தாய் தமிழ் இன்றைக்கி வரையும் நிலச்சிருக்கக்கூடிய காரணம், அவங்க தமிழில் எழுதிச்சு போயிருக்காங்க. நம்ம ஒரே மொழியில் மாறிக்கிட்டோம். அன்றைக்கி ஒரு பாடல்களாகவே எழுதிச்சு போயிருக்காங்க. அது மாதிரி பாடல்களை எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் இனி வருவார்கள். ஏன்னா 21 எழுத்தில் தமிழ் வந்துருச்சு. 1வது படித்த உடனே தமிழை எழுதவும் படிக்கவும் கற்றுக்குருவாங்க இல்லையா? அதனால் அடுத்து 2வது போகும்போது நல்ல அறிவு வளரும். 3வது போகும்போது எழுத ஆரம்பிச்சிடுவாங்க, எழுதவும் படிக்கவும் பேசவும் ஆரம்பிச்சிடுவாங்க. 4வது போகும்போது ஒரு MA BA BSc படித்த அளவுக்கு மக்களுக்கான அளவுக்கான தகுதி திறமை இந்த 4வது பையனுக்கே வந்துடும். நிச்சயம், சந்தேகம் இல்லைங்க, நிச்சயமாக வருங்க. இது சந்தேகமே இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேன், ஆணித்தரமான சொல்கிறேன், அடித்து கூறுகிறேன். நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் இதை புரிந்து கொள்வார்கள். 21 எழுத்தை தமிழை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அது எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? புதுமை தமிழ், PUTHU,
MEI புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலில் சென்று பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இதை தெரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்ற 10வது 8வது 7வது படித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைகள் ஓரிரு நாளில் நிச்சயமாக அளவுக்கு அதிகமாக நிச்சயமாக தெரிந்து எழுதவும் பழகவும் கற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கில்லை. உங்களுக்கு இருக்கின்றதா என்று சிந்தித்து பாருங்கள், சிறிது முயற்சி செய்து பாருங்கள். இடையில் இந்த நம் தமிழினத்தினுடைய அந்த இழப்பை பற்றி பேசுவதனால் நான் மாறிவிடுகின்றேன். இதோ நான் அடுத்த விஷயமாக உங்களிடம் சொல்லுகின்றேன். மூன்றாவதாக த ட்ரீட்மெண்ட்ஸ், டோட்டல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். மாந்தி, வியர்வுரை, உளதுரை, கடிக்கம், ஏந்து மையக்குறை, இயல் காப்புரை, நிறைப்பும், சார்ந்த விளக்குறை, சழ, பேதி, பூச்சு, பீச்சு, காய்ந்த ஒத்திடம், முறிவுரையும், குடோரி முழுக்கு, அடையும் அட்டை, அறிவுடனே புண்ணாக்கி, ஆற்றி அடக்கல், நச்சம், நெறிகுழி, சூடு, நேர்ந்த 4 முறை, குறியுடனே கண்டு கொடுத்திடுவீர் மருத்துவரே. பார்த்தீங்களா இந்த பாட்டை? கொடுத்திடுவீர் மருத்துவரேங்கிறாரு. யார் சொல்கிறாரு? மருத்துவரை பார்த்து. அப்போ இந்த பாட்டு பாடினவர் யாருங்க? எவ்வளோ பெரிய ஞானிங்க அவர், எவ்வளோ பெரிய மகானுங்க, எவ்வளோ பெரிய மேதைங்க. இப்படிப்பட்ட மேதை யாராவது இப்போ இருக்காங்களாங்க? இங்கே பிஏங்கிறாங்க, பிஎஸ்சிங்கிறாங்க, எம்எஸ்சிங்கிறாங்க, எம்எட்டுங்கிறாங்க, என்னென்னமோ படிக்கிறாங்க. எத்தனை வருஷம் படித்து முடிச்சுட்டு 1வதுலேருந்து 12வது வரல இன்றைக்கி படிச்சுருக்கோன்னே தமிழை ஒழுங்காக எழுத முடியலை. 747 எழுத்து தமிழ் இருந்ததுனால தான் நமக்கு அவ்வளோ கஷ்டம். வெறும் 21 எழுத்து தமிழை வச்சு 30 எழுத்துக்கள் நான் தமிழை எழுத முடியும்னு சொன்னால் 1வது படிக்கிற குழந்தை 2வது போகும்போது படிக்குமா படிக்காதான்? அப்போ அரசாங்கத்தில் எடுத்து சொல்லியும் நான் எடுத்து சொல்லுகின்றேன் கேட்பதற்கு. கடைபிடித்தேன் கொள்வாரில்லை என்று வள்ளலார் கூறினாராம். கடைபிடித்தேன் கொள்வாரில்லை என்று. அதைப்போல் நான் கண்டுபிடித்தேன், உங்களிடம் கொடுத்து விட்டேன். உங்களிடம் ஆதாயம் எதையும் நான் தேடவில்லை. கோடி கோடியாக பணம் சேர்க்க வேண்டும் என்று எண்ணமில்லை. எத்தனையோ பேர் எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து விடுகின்றேன். இந்த தமிழை என்னிடம் கொடுங்கள் என்றார்கள். கொடுக்கவில்லை அன்பு சகோதர சகோதரிகளே. நான் பெற்ற பிள்ளையை நான் இப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பேன். இதோ அந்த தமிழை நீங்கள் பார்க்க வேண்டால் புதுமை தமிழ் என்னும் யூடியூப்பிலே சென்று பாருங்கள். எனக்கு இறைவன் கொடுத்தான், உங்களிடம் கொடுக்க சொல்லி நான் கொடுத்து விட்டேன். இன்னும் நிறைய இருக்கின்றது என் அன்பு சகோதர சகோதரியே. உங்களிடம் நான் வருகின்றேன். மீண்டும் மீண்டும் நிறைய விஷயங்களை சொல்லுகின்றேன். முதலிலே உங்கள் உடலை கவனிக்க பாருங்கள். உடல் இருந்தால் நாம் நலமாக வாழ்வோம். இன்னொன்றை முக்கியமாக சொல்ல, கண்ட பொருட்களை வாங்கி சாப்பிடாதீர்கள். உங்கள் குடல் கெட்டுவிடும். குடல் கெட்டுவிட்டால் உடல் கேடடையும். குடல் நல்லா இருந்துச்சுன்னா உடல் நல்லா இருக்கும். உடல் நல்லா இருக்கணும்னா குடல் நல்லா இருக்கணும். எனவே குடல் நல்லா இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல சிறந்த, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா மட்டும் உயர்ந்த பொருட்களாக வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய உடம்பை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.